டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மாநில கவுன்சில் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கூட்டம் என சொல்லப்படுகிறது. மத்தியில் புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. அதேபோன்று சில மாநிலங்களிலும் புதிய ஆட்சிகள் பொறுப்புக்கு வந்திருக்கின்றன. எந்த அளவுக்கு முக்கியமானதாக இந்த கூட்டத்தை பார்க்கலாம்? இது 11வது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூட்டம். இந்த கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே நடைபெறுகிறது. பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். சில மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் பங்கேற்க முடியாததால் அவர்களுக்கு பதிலாக வேறு அமைச்சர்கள் அந்த மாநிலத்தின் பிரதிநிதியாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். குடியரசுத் தலைவர் இல்லத்திலே இந்த கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆரம்ப உரை, அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநில முதலமைச்சராக அந்தந்த மாநிலத்தின் செயல்பாடுகளிலே மத்திய மாநில உறவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இதுல முக்கியமான திட்டங்களிலே எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்கிற விஷயங்களை எல்லாம் குறித்து பேச இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இத்தனை வருடங்கள் கழித்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்கிற காரணத்தால் மிக முக்கியமாக ஆதார் திட்டம் போன்ற திட்டங்கள், இதன் மூலமாக மானியங்கள் கொடுக்கப்படுவதின் தாக்கம் என்ன, பல்வேறு மாநில அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு எந்த மாதிரியான உதவிகளை இன்னும் அதிகமாக அளிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. இதை தவிர புதிதாக வர இருக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்று சொல்லப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி பற்றியும் இதிலே விவாதம் நடக்க இருக்கிறது. இதன் காரணமாக சில மாநிலங்களுக்கு சாதகம், சில மாநிலங்களுக்கு பாதகம் என்ற சூழ்நிலை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இதெல்லாம் குறித்து மத்திய அரசு விளக்கும் என்றும் மாநில அரசுகளின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கலாம். கார்த்திகேயன், கெஜ்ரிவால் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. டெல்லி நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, மத்திய அரசுடைய பிற செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து வரும் கெஜ்ரிவால் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக பங்கேற்பார், மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வெளியிடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர்கள் பெரும்பான்மையோர் கலந்து கொள்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹரிஷ் ராவத் போன்ற முதலமைச்சர்கள் கூட கலந்து கொள்கிறார்கள். புதுச்சேரி சார்பாக காங்கிரஸ் முதலமைச்சரான நாராயணசாமியும் கலந்து கொள்கிறார். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே சில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த விஷயத்திலே, அதாவது அந்த மாநிலத்தின் கருத்துக்கள் என்ன என்பது இந்த கூட்டத்திலே பிரதிபலிக்க வேண்டும், வலியுறுத்தப்பட வேண்டும் என்கிற காரணத்தால் முதல்வர்கள் பங்கேற்கவில்லை என்றாலும் மாநில பிரதிநிதிகள் கட்டாயமாக பங்கேற்கிறார்கள். டெல்லியை பொறுத்தவரை டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து இல்லை, அது ஒரு யூனியன் டெரிட்டரி போலதான் செயல்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை இருந்தாலும் டெல்லியின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, மத்திய அரசின் அதிகாரங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இதே சூழ்நிலையை தொடர்ந்து நிலவுகிறது. கார்த்திகேயன்,